நம்ம இன்னைக்கு வீடியோவில் எந்தெந்த மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது, அப்படி வளர்த்தா என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்குவோம். வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் அரச மரத்தை வைக்கிறது தீங்கை விளைவிக்கும். இதனால் பணப்பிரச்சனை, பண விரயம் ஏற்படலாம். வீட்டுக்கு பக்கத்தில் புளிய மரம் இருக்கக்கூடாது. அப்படி வீட்டுக்கு பக்கத்தில் புளிய மரம் இருக்க இடத்துல வீடு கட்டுறதை தவிர்த்துடுங்க. தென்னை மரத்தை வீட்டில் ஒத்த படையில் வைக்கக்கூடாது. தென்னை மரத்தை எப்போவுமே ஜோடியாக தான் வளர்க்கணும். பனைமரம் இருக்க வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தலைக்கு மேல் கடன் ஏறிக்கிட்டே போகும்னு சொல்லப்படுது. இழந்த மரத்தை எப்போதுமே வீட்டில் வைக்காதீங்க. இது வீட்டோட அமைதியை சீர்குலைக்கும்னு சொல்கிறாங்க. நாவல் மரத்தை, அதாவது நாவப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மரம் ரொம்பவுமே குளிர்ச்சியான தன்மை வாய்ந்த மரங்கிறதுனால நச்சு பூச்சிகளை கவர்ந்தெழுக்கக்கூடிய தன்மை இந்த நாவல் மரத்துக்கு இருக்குது. அதனால அந்த பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வருங்கிறதுனால நாவல் மரத்தை வீட்டுக்கு பக்கத்தில் வளர்க்கக்கூடாது. அத்தி மரத்தையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது. வவ்வால்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் அத்தி பழம்ன்றதுனால நிறைய வவ்வால்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வவ்வால்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நோய் ஏற்படும்ன்றதுனால இதை சொல்கிறாங்க. இந்த மரத்தை எல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் வீடு இருக்க இடத்துல வளர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, உங்கள் வீட்டு நிலத்திலேயோ உங்கள் கொல்லையிலேயோ உங்கள் வயல்லையோ வளர்த்துக்கலாம். அப்படி வளர்க்குறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. வீட்டு பக்கத்தில் இருக்க வேண்டாம்.